இப்போ வந்து ஷாமில் வந்து இந்த பாட்டி கதை வந்து சொல்ல போறாங்க. சொல்லுங்க. இந்த ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்துச்சாம். அந்த பாட்டி வடை சுத்துச்சாம். அந்த பாட்டி வடை சுத்தன ஒன்னே ஒண்ணு வடை மட்டும் கீழே விழுந்துச்சாம். ஒரே ஒரு வடை கீழே விழுந்துருச்சாம். அது அந்த வடை கீழே விழுந்து அப்படியே அந்த ஒரு காக்கா வந்துச்சாம். அந்த காக்கா அந்த வடையை கட்டிட்டு போயிடுச்சாம். ஒரு அணில் வந்து அந்த நீ கொஞ்சம் சாப்பிட்டு நீ கொஞ்சம் பிச்சை காட்டோ, நான் கொஞ்சம் பிச்சை காட்டுவேன். ஓகே, நீ கொஞ்சம் பிச்சை காட்டு, நான் கொஞ்சம் பிச்சை காட்டுறேன். அதுக்கப்புறம் அது பிச்சை அந்த காக்கா என்ன சொல்லுச்சுன்னா அப்படியே இப்போ அப்பன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த வடை அந்த வடைய அணிலு என்ன பண்ண சொல்லுச்சுன்னா வடைய வாயில கொட்டிட்டு இருந்துச்சு அந்த காக்கா. அப்படியே பேச சொல்லிச்சாட. அது பேசினோட வடை கீழே விழுந்துச்சான். அது கரெக்டான டைமுக்கு காக்கா பண்ண வந்துச்சான். அணில் ஸ்பீடா ஓடி வந்து அந்த வடியை எடுத்துடுச்சான். அப்பதான் அந்த காக்கா சோகமா உட்காந்துருச்சு. ஒன்னொன்னு வடை கீழே விழுந்துச்சான். அந்த வடையும் எடுத்து சாப்பிட்டுச்சான். கைத்தட்டுங்க. அடுத்த கதை அந்த ஓனா கதை சொல்லுமா? அந்த ஓனக்கதையா? அதையும் அந்த ஓனக்கதை நோட் இருக்கா? அந்த ஓனா கதை நோட்டா? உனக்கு தமிழ் ஒன்னும் படிக்க தெரியாது. சரி, அந்த ஓனா கதை, அந்த ஊசி போடுற கதை, அந்த ஊசி அந்த ஊசி கதையை சொல்லுமா? ஒரு பாப்பா வந்து நீங்க இருங்க, நான் இது அந்த ஒரு பாப்பா வந்து ஊசி போட போச்சான். ஊசி வேணான்னு சொல்லி பயந்துச்சான். அந்த டாக்டர் ஏமாத்துறாங்கல்ல, அந்த கதை சொல்லுமா? சொல்லு சொல்லுமா சொல்லு. ஒரு பொண்ணு வந்து ஊசி காய்ச்சல் அடிச்சுட்டான். அந்த காய்ச்சல் அடிச்சோடனே டாக்டர் ஊசி போட வந்தாங்கண்ணா. ஊசி போட்டோன்னு அந்த பொண்ணு பயந்துருச்சான். அந்த பொண்ணு பயந்தோடனே டாக்டர் ஒரு லாலிபாப்பை கொடுத்தாங்களாம். அந்த லாலிபாப்பை கொடுத்து வாயில ஜம்முன்னு வச்சுக்கிச்சான். வச்சோடனே அப்படியே பெரிய ஊசி போட்டாங்களா டாக்டர். அதுக்கப்புறம் அந்த மண்ணை குடிக்க வச்சாங்கண்ணா. இந்த மண்ணை குடிக்க வச்சாங்கண்ணா. அதுக்கப்புறம் இது கத்துச்சான். வலிக்குதுன்னு கத்துச்சான். கட்டோன்னோட அப்படியே ஒரு பொம்மையை பிடிச்சிக்கிட்டு அழுவிச்சான். அழுதோடனே அந்த ஒரு ஊசியோட இதுதான் பயங்கரம் கோவப்பட்டு முடைச்சோடனே அந்த பொண்ணெல்லாம் அப்படியே சரியாக்கொண்டே ஒன்னாம் டாக்டர் வேணான்னு இந்த 4 பொண்ணு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அழுடிச்சான். இந்த 4 பொண்ணு வேணாம், ஊசி வேணாம்மா அப்படி சொல்லிச்சான். ஆனா ஊசி போடுறது நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன் ஊசி போட்டா ஏன் நல்லது? ஊசி போடணும். ஊசி போட்டா காய்ச்சல் நின்னுரும். ஊசி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3 பொண்ணுக்கும் வாயில லாலிபாப் வச்சுச்சான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் ஊசி போட்டாங்களாம். ஊசி போட்ட உடனே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு ஓடிச்சான். அதுக்கப்புறம் ஒரு குரங்கு வந்துச்சு. அந்த குரங்கு சிரிச்சுட்டு இருந்துச்சான். திடீர்னு ஊசி போட்டுட்டு நல்லபடியா வந்துருச்சான். அதுக்கப்புறம் இந்த குரங்குகளுக்கெல்லாம் ஊசி போட்டுட்டு இவங்களுக்கு டாக்டர் இத கொடுத்து இங்க மாட்ட சொல்றாங்கண்ணா. மாட்டிட்டு இங்க வந்தோடனே எடுத்துட்டாங்கண்ணா. அது எடுத்துட்டு 120 டிகிரின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு டாக்டர் எத்தனை ஊசி போட்டாங்கன்னா 10 ஊசி போட்டாங்கண்ணா. என்னன்னா 10 ஊசி போட்டாங்களாம். 10 ஊசி போட்டாங்க. 10 ஊசி. ஆனா ஊசி போட்டா உடம்பு சரியாயிரும்.
ஆமா. நீ சொல்லிருமா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கோங்க, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் போய் ஊசி போட்டுக்கோங்க, அழுவக்கூடாது. அழுவக்கூடாது. இன்னொரு வாட்டி சொல்லிடுமா, ஊசி போட்டா உடம்பு சரியாயிரும், அதை சொல்லுமா. ஊசி போட்டா உடம்பு சரியாயிரும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு குடங்க பிடிச்சிட்டாங்களே டாக்டர், பழங்களை சாப்பிட்டு. இந்த ஊசி கதை அடுத்து வேற ஏதாவது கதை சொல்லு, நிறைய கதை ஏதாவது சொல்லுமா. இந்த இது சொல்றியா, சின்ன பிள்ளைங்க இந்த இது சொல்லுமா, இந்த கதை ஏதாவது சொல்லுமா, உனக்கு புரியுதா. பூனை கதை சொல்லுமா. பூனை கடை வேணா, வேற ஏதாச்சும் இந்த புக்கு கடை இருக்கா? வேற உனக்கு ஏற்ற மாதிரி கதை புக்கு இல்லையே. இல்லையா? சரி, உனக்கு பெரிய நாளைக்கு வாங்கி தரேன். இப்போதைக்கு இந்த புக்கை வச்சு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு, பாட்டி கதை ஏதாவது சொல்லுமா. வேற கதை சொல்லு. இந்த புக்கை நீங்க இந்த புக்கை படிச்சுட்டு முதல்ல அந்த புக்கை படிப்பேன். சரி, ஓகே. பாட்டி கதை ஏதாவது சொல்லுமா. வேற கதை சொல்லு. ஒரு பையன், ஒரு பாட்டியோட பையன் அப்படியே மூக்க தொட்டானா, பாட்டியோட மூக்க தொட்டோன்னா அந்த பாட்டி சிரிச்சுச்சான். அதுக்கப்புறம் இந்த பையன் அந்த பாட்டி ஒரு காலில் உட்காந்து இப்படியே கையை வச்சு இப்படி படுத்து இப்படி சிரிச்சானா. அப்படியே அந்த பாட்டியும் சிரிச்சுச்சான் கால் நீட்டிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு சோறுலாம் ஊட்டுச்சான் அந்த பையன். நம்ம பாட்டிக்கு சோறு ஊட்டி விடணும். ஏன்னா அவங்க வயசானவங்க. சொல்லுமா, அதை சொல்லிருமா. பாட்டிக்கெல்லாம் சோறு ஊட்டி விடணும், நம்மளா வயசானவங்க. ஏன்னா அவங்க நம்மள பாத்துக்கிட்டாங்க சின்ன பிள்ளையில. அவங்க நம்மள பாத்துக்கிட்டாங்க சின்ன பிள்ளையில. அப்ப சோறு கேட்ட நம்ம ஊட்டி விடலாமா. ஆமா. சரி, அப்பா அம்மாக்கு ஊட்டி விடணுமா. அதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு டாக்டர் சொன்னாங்க இந்த மண்டை ஊட்டணும்னு. இந்த பையன் மண்டை எடுத்துட்டு ஊட்டி முடிச்சுட்டு தட்டை கழுவிட்டு கட்டை வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி எங்க தட்டை வைக்குவோமோ அங்க இடத்துல வச்சுட்டு அப்படியே மண்டை எடுத்து மூடியை தோண்டு அப்படியே மண்டை இந்த மூடியில ஊட்டி அப்படியே பாட்டிக்கு வாயில குடுத்துட்டாங்க. ஏன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அப்ப பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, யாரு மருந்து கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். சரியா, சொல்லுமா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நம்ம தான் மருந்து கொடுக்கணும். பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் மருந்து கொடுக்கணும், நம்ம தான் சோறு ஊட்டணும். ஏன்னா அவங்க வயசானவங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் அந்த பாட்டிக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு இந்த புக்ல அந்த புக்கை வச்சு பாட்டி கதை சொல்றான். அதுக்கப்புறம் கதை சொல்லி முடிச்சோன்னே பாட்டினா இவன் பெருசாகி அவன் பெருசாகி அவன் வீடெல்லாம் தொலைச்சுட்டான். அவன் வீடெல்லாம் தண்ணி ஊட்டி தொலைச்சுட்டான். ஆக்சுவலா இந்த கதை இவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த புக்ல உள்ள படத்தை போட்டு மட்டுமே இவனா கதை சொல்றான். ஏமா சொல்லுமா. அதுக்கப்புறம் அவன் பெரியாராயி இந்த புக்கை காட்டுமா ஒரு வாட்டி. இந்த புக்கு தான் நீ படிக்கிறேன். ஓகே, சரிம்மா, படிப்போம். அதுக்கப்புறம் அந்த பெரிய பையன் அந்த பெரிய ஆம்பளை அப்படியே பாட்டு சோறை சிந்திச்சான். சோறை தின்னுட்டு ஆனங்க ஊற்றி சோறை தின்னுச்சான். திரும்ப கை கழுவிட்டு போச்சான். சோறை வேஸ்ட் ஆக்க கூடாதுல்ல. சோறை வேஸ்ட் ஆக்க கூடாது சொல்லிருமா. சோறை வேஸ்ட் ஆக்க கூடாது. அதுக்கப்புறம் அந்த பெரிய பையன் நாட மேய்ச்சினானா. கையில ஒண்ணு பெரிய சுட்டி மாதிரி வச்சு நாடை துரத்தி தின்னாங்கண்ணா. அதுக்கப்புறம் சந்தோஷமா தூங்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் சந்தோஷமா தூங்கிட்டாங்கண்ணா. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிச்சுச்சான். சரிம்மா, அவ்வளவுதான். இந்த புக்கு முடிஞ்சு. நீ வேற ஏதாச்சும் இந்த கதை சொல்லுமா. அந்த மான் கதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாமா இத. இல்ல, மான் கதை இருக்கா? மான் கதை இல்லையே. உனக்கு படம் இருக்கமா எந்த புக்கு இல்லை, உனக்கு சேர்த்து வாங்கி வைக்கிறேன். இந்த புக்கெல்லாம் உனக்கு தெரியாது. இல்லை, புக்லோட கலர் பட்டில் செஞ்சிடுவேன். புக்லோட இதை பட்டி செஞ்சிடுவேன். சரி, இது போதும். உனக்கு படம் பார்த்து வேற ஏதாச்சும் ஒரு கதை சொல்லிட்டு முடிச்சிடலாம். வேற இந்த கதை வேணாம். இது கதை இல்லம்மா, உனக்கு புரியாது. இது புரியும் இங்க கீழே எழுதிருக்குல. சரி, அதை பார்த்து எழுதுவேன். ஓகே. அந்த இது மான் கதை மட்டும் சொல்லுமா. இது மான் தானா? மான் தான். மான் கதை மட்டும் சொல்லுமா. ஒரு மான் அந்த காட்டுக்குள்ள காடு கதை. ஒரு காட்டுல
ஒரு மான் இருந்துச்சான். அந்த மானு ஒரு பெண் குயினை தேடிட்டு போச்சான். பெண் குயின் தேடி போனோன்னே பெண் குயின்னா என்னம்மா? பெண் குயின்னா பெண் குயின் எப்படி இருக்கும்? குட்டியா இவ்வளவு சைஸ்ல இருக்குமே. இங்க நம்ம ஏரியால இருக்குமா இல்ல பனில இருக்குமே? பனி அந்த ஐஸ். ஓகே ஓகே. ஐஸ்ல வலிக்கு போகும்ல. இப்படி போவோம். போய் கட்டும்ல. கரெக்ட் ஓகே. அந்த மானு பெங்குயினை தேடி போச்சான். பெங்குயின் அது பின்னாடி தான் இருக்கு. முன்னாடியே ஒரு பெங்குயின், முன்னாடி ஒரு பெங்குயின். அந்த பெங்குயினை தேடி போயிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பெங்குயினா இல்லையா? அந்த பெங்குயின் நான் இங்க இருக்கேன் அந்த பெங்குயின் இங்க இருக்க அப்புறம் சொல்லிச்சா. அது கண்ணே தெரியலையா? கண்ணு தெரியலனா டார்ச் லைட் அடிச்சான். டார்ச் லைட் எடுத்து முடிச்சோன்னே லைட் அடிச்சு பார்த்துச்சான். இங்க பெங்குயினா இல்ல இது புறா. இது பெங்குயினா இதுவும் புறா. எங்க பெங்குயின் இருக்குன்னு தெரியுமா? இங்க என் ஏன்னா பெங்குயின் இருக்குன்னு சொல்லிச்சான். மேப்ல காட்டுச்சான். மேப்லயா? எந்த மேப்பு? நேத்து நாங்க ஊருக்கு போனோம்ல முக்கனாம்பட்டிக்கு. ஆமா, பாட்டி வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு. அங்க போய் அங்க நான் ஜீப்ரா பாட்டுக்கு போனோம்ல. ஜீப்ரா பாட்டு. ஓகே. இந்த டிசிஸ் படத்துல அங்க வனசுவரிசா இருக்கும்ல. அங்க போய் அங்க வழித்தேல இருந்து போன்ல மேப்ல காட்டணும். ஓ, வழித்தேலன்னு மேப் வச்சு போனீங்களா? மேப்ல பார்த்தா கரெக்டா போயிரலாமா? மேப்ல எங்க ஜீப்ரா பாட்டு இருக்குன்னு காட்டினா போயிடலாம் கார்ல. அதுக்கப்புறம் அந்த மேப்ல அந்த ஜீப்ரா பார்க்க போனீல, அங்க என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தேன்னு சொல்லுமா? நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு அதை சொல்லு. அந்த ஜீப்ரா பார்க்க போனீல, அங்க என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தேன்னு மட்டும் சொல்லிடுமா? அப்புறம் இங்க ஒரு டாக், அப்புறம் முயல், அப்புறம் வேலுக்குட்டி, அப்புறம் பூனைக்குட்டி எல்லாமே இருக்கு. இல்ல அங்க பார்க்ல என்ன பார்த்த? பார்க்ல எல்லாமே பார்த்தேன். அது என்னன்னு சொல்லுங்க, சொல்லிட்டு முடிச்சிடலாம். நம்ம இங்க பாரு. இது இல்லம்மா, இதெல்லாம் இல்ல. இது உனக்கு படம்லாம் இல்ல. இல்ல சொல்லு, இப்ப என்னென்ன பார்க்ல என்னென்ன பார்த்தேன்னு சொல்லு. ஜீப்ரா, குதிரை, அதுக்கப்புறம் ஜீப்ரானா இல்ல. அதுக்கப்புறம் சிங்கம் எதுவும் பாத்தியா? சிங்கம் இல்ல. குதிரை கருப்பு கண்டம் வெள்ளை குதிரை தண்ணியா இருந்துச்சு ஒரு ரூம்ல. அந்த குதிரை அம்மா தோல்ல முட்டிட்டு மோல். ஓ, உங்க அம்மா தோல்லையா? வெள்ளை குதிரை. சரி ஓகே. சரி வெள்ளை குதிரை. சரி வெள்ளை குதிரை. பாம்பு பாம்புலாம் இன்னைக்கு அத்தா கையில கொட்ட மாட்டாங்க. அத்தா கையில சரி. ஆனா நம்ம கடிக்கல. அது கடிக்காத பாம்பு, கொட்டாத பாம்பு. ஓ, அந்த அனிமல் பார்க் போய் இதெல்லாம் பாத்தீங்களா? நம்ம பாம்பு எல்லாமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏமா அதை சொல்லிடுமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அந்த பாம்பு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி ஓகே, சொல்லிடு. நம்ம கடிச்சிடும். சரி சொல்லிடுமா, நம்ம நாளைக்கு அடுத்த கதையில பாப்போம் சொல்லிடு. நாளைக்கு அடுத்த கதையில பாப்போம். நன்றின்னு சொல்லிடுமா. நன்றி.